எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. ஓகே, டுடே என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 21வது பர்த்டே. பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க. இப்ப 21 வயதாயிடுச்சா? பார்க்கத்தான் சின்ன பிள்ளை, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உருவமே இருக்கு. அப்படியா? ஓ, அப்படிதான். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து 21வது பர்த்டேக்காக பிரதர்ஸ் ஆஃப் பிரஸ் டெலிவரியோட வந்து கிஃப்ட் எல்லாம் பண்றது. யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? சித்தப்பா அங்கே இருக்காரு. பிரான்ஸ்ல இல்லையா? அப்படி வரலையே. அவராத்தான் இருக்கு. என்ன பேர் சித்தப்பாக்கு? சித்தப்பாக்கு என்ன பேர்? சிவகுமார். இல்லையே. அக்கா தான் நிக்கிறாங்க தானே? நீங்களே கேளுங்க மைக்கில். நீங்க தான் இருப்பீங்க. இல்ல இல்ல, அந்த அளவுக்குன்னா பர்த் இல்லைன்னு சொல்லி பின்னால எந்த ஒரு ஓசை கேட்குது. சித்தப்பா மாமா. ஆனா முகத்துல ஒரு பதட்டம் மட்டும் தெரியுது. ஏன் அந்த பதட்டம்? எதிர்பார்க்கல. அதான் இந்த பதட்டம். வேற ஒரு பதட்டம் இல்லை தானே? இல்ல இல்ல. ஓகே, கிஃப்ட் யாருக்கு யாருன்னு கொள்ள சொல்லுங்க பாப்போம். சித்தப்பா தான். கடைசி வந்து இல்ல. அப்ப நான் போய் சொல்றேன்னா இருக்கலாம். எனக்கு இதை பார்த்து தேவையில்லாத வேலை. நானே சொல்றதா? நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். ஆடுவீங்களா? சரி, ஓகே, ஒரு பாட்டு போடுங்க. மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் ஆடட்டும். ஓகே, சொல்லுங்க கேப்போம். யார் தான் வேண்டு? மறுபடியும் முதல்ல இருந்தா இப்பதானடா டான்ஸ் ஆட சொன்னீங்க. டான்ஸ் ஆடினா சொல்லுவேன் வேறு சொன்னீங்களா? கஷ்டப்பட்டு முக்கிய எவ்வளவு டான்ஸ் எல்லாம் ஸ்டெப்பை போட்டு ஆடினா பிறகு திரும்ப முதல்ல இருந்து கேட்குறீங்க. சொல்லுங்க. அப்படியா? ஓகே, யார் தந்திருப்பாங்க? அண்ணா அங்கே இருக்காரு. இங்கதான் இருக்கு. பேர் இவ்வளவு நேரம் அண்ணாவோட பேர் நீங்க கேட்கல. செய்திருப்பாங்களான்னு டவுட். ஓகே, மிக்கிட்ட கேளுங்க. அவன் யார் தந்தாண்டு? மிக்கிக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கல்ல. இப்படி கேட்டா விளங்காது. மிக்கிக்கு கதைக்கு தெரியாது இல்ல. அவர் சொல்ல வர வாயில இருந்து வார்த்தை வருவது இல்லை. ஆக்சன் தான் செய்து காட்டுறாரு. ஆக்சன் தான் செய்து காட்டுறாரு. பாருங்க. இன்னைக்கு திரும்ப ஒரு ஆக்சன் கொடுக்கட்டும். தெரியாது. ஓகே, நான் ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறேன். அந்த கவிதையை பார்த்துட்டு சொல்லுங்க யார் தந்தாண்டு. சோரா சொல்லுவீங்களா? சோரா சொல்லுவீங்க. என் மீது இருக்கும் கோபம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது. ஆனால் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு பெரிதாக தெரியவில்லை. சித்தப்பா இல்லையே, எனக்கு அப்படி சொல்லலையே. கன்ஃபார்மா சித்தப்பா தான்.
எதை வச்சு சொல்றீங்க? அந்த கவிதைக்கு பின்னால் 1000 அர்த்தம் இருக்கு போல. அர்த்தம் இருக்குது. ஓகே, இன்னும் மட்டும் சொல்லியிருந்தார் அவர் இந்த சமயம், அதாவது இப்ப வந்து பர்த்டேக்கு வந்திருப்பார், வந்தாய உங்களுக்கு வந்து சண்டே வரும் என்பதால் வரவில்லை. அதனால் இந்த நல்ல நாளில் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோட வந்து கிஃப்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கார். சும்மா கிஃப்ட் இல்லை, ரொம்ப பெருமதி மிக்க கிஃப்ட்டுகள் எல்லாம். ஓகேவா? அவர் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் உங்களை வந்து சந்திப்பார். அதுக்கு இடையிலேயே உங்களோட போன்ல கதைப்பார். கிஃப்டை தந்தவர் 2 அல்லது 3 நாட்கள்ல வந்து உங்களை சந்திப்பார். சரி இருக்கு. சித்தப்பா அங்கே இருக்காரு. பிரான்ஸ்ல இருந்து 2-3 நாள்ல வரலாமா? காணாது. ஓ, ஃபிளைட் என்ன? நாங்க இந்த கப்பல்ல மற்றவங்க வந்து போறாங்க. ஃபிளைட் இருந்தா 1 நாள் பயணம். எங்களுக்கு தெரியாம போச்சு. ஓகே ஓகே, இந்த கிஃப்டை வந்து விளத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னேன். நாங்க போய் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு கோல் வேற, யார் கிஃப்டை தந்தது, கிஃப்டை தந்தவன் கோல் பண்ணுவேன். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க யார் தந்தேன்னு சொல்லி. ஓகேவா? இப்ப நான் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு யாருன்னு தெரியாது. நாங்க போய் ஒரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து கோல் வரும். இப்போ கோல் பண்ணி கதைப்பு நம்ம யாராண்டு அப்ப சொல்லுங்க யாராண்டு. ஓகேவா? நாங்களும் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக இங்கே பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன். அது ஜாயினாரு கெஸ் பண்ணி பாருங்க. ஆமா, இவங்க நைஸா இருக்காது. அண்ணா அமெரிக்காரு. நுரோண்ணா, ரசீரண்ணா, கவியண்ணா, 3 பேர் தான். 3 பேர்ல ஒரு நாற்பது வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போறீங்க. இதுல யாரை நான் கெஸ் பண்றது? அதுல ஒரு ஆள் மட்டும் கெஸ் பண்ணி சொல்றேன். ஒரே ஆள் தான் தந்தது. அது ஜாயினா இருக்கு. நுரோண்ணா? நுரோண்ணா இல்லையே. இதுவும் சொல்லாட்டி நான் கண்டிப்பா நான் கிஃப்ட் திரும்ப கொண்டு போய் கிஃப்ட் தந்தாலே எனக்கு சொல்லிட்டு தந்தது. அதை நேரம் சொன்னாதான் கிஃப்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நுரோண்ணா? இல்லை இல்லை. சோறா இல்லை. இந்த வீடியோ பார்க்கலாம்னு சொன்னா நெக்ஸ்ட் நோட்லேயே தரலாம். யாரு ஜாயினா இருக்கு? நுரோண்ணா இல்ல சீரண்ணா, 2 பேர்ல ஒரு ஆள். நுரோண்ணா இல்லை. சீரண்ணாவா? சீரண்ணாவும் இல்லை. அப்ப என்ன கவியண்ணாவா? 3 அண்ணாமார்ல ஒரு ஆள். எனக்கு தெரியாது. 3 அண்ணாமாருக்கே தெரியல. இதை முன்னுக்கே சொல்லிட்டு நான் வேலை வந்தாங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்படியா?
ஜாதகத்துக்கு கிஃப்ட் தான் நல்லா தாங்க. கண்டிப்பா இருக்கீங்களா? ஓ ஜோக்கா சரிங்களா? ஓகே அது யார் பண்ணிருப்பாங்க? அக்காவா? அக்கா கொடுத்தீங்களா? வேறு யார் இருக்கிறாங்க பிரான்ஸ்ல? இல்ல அத்தை மாமா எல்லாம் இருக்கிறாங்க. எங்க பிரான்ஸ்ல? அவன் தெரியுமா டவுன்ல கிடையாது. இடையில மாதிரி மிஸ் பண்ண சொன்னாங்க. அவன் சொல்லவே மாட்டேன். அவன் கிஃப்ட் ஓகேவா? இல்ல இல்ல கவியன்னால கவியன்ன அவர்தான் மார்னிங் எடுத்த நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? பின்னேற வருவனானே இப்ப என்னதுக்கு மிஸ் பண்ணுவான்னு கேட்டேன். வந்து நிக்கலாம் தெரியல. வந்துட்டா இப்போ இந்த டைம் வந்து போடுமே. அங்க நிக்கல. நடக்க பஞ்சியா இருக்குது. அந்த கிஃப்ட் தேவையா பிரச்சனை இல்லை விடுங்க. சரி கொண்டு போங்க. சரி ஓகே அந்த கிஃப்ட் இருக்கட்டும் நாங்களே கொண்டு போயிடும். கொண்டு போகணும்னா யார்தான் சொல்லிட்டு கொண்டு போனா நல்லா இருக்குல்ல. இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட அத்தை மாமா என்ன சொல்றீங்க அவங்களுக்கு? நன்றி நன்றி மட்டும் மிக்க 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 நன்றி. ரொம்ப அடிப்பாங்க கொள்கிட போறாங்க. ஓகே நாங்கள் பிரதர் சர்வீஸ் சார்பாக இந்த ப்ரோக்ராம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்லையா? நான் சொல்றதை நீங்க சொல்லிட்டீங்க. நான் சொல்றதை கூட சொல்லிட்டேன். ஓகே தேங்க்யூ. வெல்கம். நீருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
ஓகே, அந்த கடைசியா ரிங் கொண்டு போட்டிருந்தீங்க தானே கையில, அந்த ரிங் வந்து யார் தந்திருப்பாங்க? இல்ல, லைட்டா கடுப்பா வர மாதிரி இருக்குது. அப்படியா? இல்லையே. ஓகே, ரிங்க கரெக்டா மேடம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. சித்தப்பா ஆண்டி எங்க இருக்காங்க? ஓ, அப்போது சொன்ன அந்த சித்தப்பா ஆண்டி தானே? அவங்க இல்ல. நீங்க தான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க, அதே வெங்க மூலம் கொடுக்க வச்சீங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சித்தப்பா தான் இந்த ரிங்கையும் அனுப்பியிருக்காரு. ஓகேவா? ஓகே.